ஃப்ரெண்ட்ஸ் வாரம் தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை அமையலாம். வாங்க இன்றைய இலவச வரன்களை பார்ப்போம். பெயர் விசாலாட்சி, வயது 31 வயது ஆகுதுங்க. ராசி ரிஷப ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்து மதத்தை சார்ந்தவங்க. எந்த ஜாதியாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு பிஎஸ்சி பிஎட் முடிச்சிருக்காங்க. இவங்க ப்ரைவேட் ஸ்கூலில் வந்து டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. கவர்மெண்ட் எக்ஸாமும் எழுதிட்டு வரதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு இதுதாங்க முதல் வரன். இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா இவங்க கேரளாவை சார்ந்தவங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்க ஓரளவு வசதியானவங்க தாங்க. சொந்த வீடு ஒரு 2-3 வீடு வாடகைக்கு விட்டுருக்காங்க. இவங்க ஒரு வீட்டில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு உடன் பிறந்தவங்கன்னு பார்த்திங்கன்னா 2 அக்கா 1 தங்கைங்க. ஸோ ஆண் பிள்ளை இல்லாத வீடுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இவங்க வீட்டோட மணமகனாக எதிர்பார்க்குறதாகவும் சொல்லியிருக்காங்க. குறிப்பாக வந்து தமிழ்நாட்டு மணமகனாக இருந்தால் பெட்டராக இருக்கும்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ அவங்களுக்கு தான் வந்து முன்னுரிமை அளிக்கப்படணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு டிகிரி படிச்சிருக்கணும், ஏதாவது ஒரு நல்ல நிரந்தரமான வேலையில் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. இவங்க வரக்கூடியவருடைய ஃபேமிலி ஓரளவு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருந்தாலே போதுங்க. ஆனால் நல்ல ஒழுக்கமானவராக வேணும். குறிப்பாக வந்து குடிப்பழக்கம் இல்லாதவராக வேணும்னு கேட்டிருக்காங்க. மணமகளுடைய அப்பா வந்து கவர்மெண்ட் ஜாபில் இருக்காங்க. ஸோ அம்மா ப்ரைவேட் ஜாபில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய அப்பா வந்து தன்னுடைய பொண்ணுக்கு ஒரு 20 சவரன் நகை போடுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்கன்னு கேட்டதுனால ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்காங்க. இந்த மணமகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பேர் பார்த்திங்கன்னா பைரவி, வயது 40 வயது ஆகுதுங்க. ராசி மிதுன ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்து மதத்தை சார்ந்தவங்க. ஜாதி தடை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு 10ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்க ஃபேன்சி ஸ்டோர் வந்து சொந்தமாக வச்சு நடத்திட்டு வராங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு 2ஆம் மனம் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா கேரளாவை சார்ந்தவங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்க ஓரளவு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தாங்க. சொந்த வீடு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அவ்வளோதாங்க, மற்றபடி பெருசாக வேறு எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய அப்பா அம்மா 2 பேருமே வந்து கூலி வேலைக்கு தான் போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து ஃபேன்சி ஸ்டோர் வச்சு நடத்திட்டு வராங்க. இவங்களுடைய அக்கா ஒருத்தங்கிறாங்க, அவங்களாம் படித்து டீச்சர் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு ஆல்ரெடி திருமணமாகி வரதட்சணை பிரச்சனையினால் இவங்க வந்து டிவோர்ஸ் பண்ணிட்டு தான் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு குழந்தைங்களாம் எதுவும் இல்லைங்க. ஸோ அதனால் வரக்கூடியவருக்கு குழந்தைங்க இருந்தாலும் ஓகே, இல்லைனாலும் ஓகே. ஆனால் தமிழ்நாட்டு மணமகனாக இருந்தால் ஓகேவாக இருக்கும்னு எதிர்பார்க்குறாங்க. ஆனால் கண்டிப்பாக ஏதாவது ஒரு வேலையில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாதம் ஒரு 15,000 to 20,000 சம்பளத்துலையாவது வேலையில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மணமகளுடைய அம்மா வந்து தன்னுடைய பொண்ணுக்கு ஒரு 10 சவரன் நகை போடுறதா சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரின் ஃபோன் நம்பர் இலவசமாக வழங்கப்படுங்க. இதுபோன்ற இலவச வரங்களை உடனுக்குடனே உங்களுடைய ஃபோன்லேயே தெரிஞ்சுக்கணும். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆன்லைன் செட் பண்ணிக்கோங்க. இதற்கு கட்டணமாக ₹1 கூட செலுத்த தேவையில்லை. இது முற்றிலும் இலவசமான வரன் பதிவு. தேங்க்யூ.